வெல்கம் டு கிங் ஊர் சுற்றலாமாங்க யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் அம்ஜத் கான். வாங்க இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களாங்க, என்னடா அது ஏதோ ஒரு பாலைவனத்தில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஊர் பேர் என்னென்னு கேட்டால், நம்ம சரியாக சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க திருச்செந்தூருக்கு அடுத்தாப்பில் போகும்போது மணப்பாடு, திருச்செந்தூர் டு கன்னியாகுமரி செல்லும் ஹைவேஸில் இருக்குது. இந்த ஊர் பேர் வந்து மணப்பாடு. நல்ல ஒரு வளைவில் இருக்கும். நீங்கள் கன்னியாகுமரி போகும்போதே பார்த்தீங்கன்னாக்க சரியாக திருச்செந்தூர்லேருந்து சரியாக ஒரு 14 கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் ஒரு வளைவில் பெண்டில் ஒரு ஆர்ச்சி இருக்கும். புனித அந்த நேர ஆலயம் சொல்லிட்டு உள்ள சர்ச் மாதிரி போட்டிருக்கோம். அதுக்குள்ளே நேராக திரும்பினாக்க மணப்பாடு ஊர் தாங்க இது. நம்ம இந்த ஊரை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மணல் பாடு அப்படிங்கிறது மணல் மேடு அப்படின்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. நம்ம பாலைவனத்தில், நான் துபாயில் இருக்கும்போது இந்த பாலைவனத்தில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு உணர்வு தான் இருந்துச்சு. உங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், என்ன குறைகள் இருந்தாலும் அது என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. என்னுடைய குறைகளை சுட்டி காட்டிய உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நம்ம சர்ச்சையை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இந்த மணப்பாடில் உள்ள விசேஷம் என்னென்னு பார்த்தாலாக்க சர்ச்சு, மெயினாக வந்து சர்ச்சு வச்சுருக்காங்க. முக்கியமாக அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் யூரோப்பியர்கள் வந்திருக்கும்போது அந்த யூரோப் காலத்தில் கட்டின சர்ச்சுகள்லாம் இங்கே இருக்குது. மொத்தம் இங்கே 2-3 சர்ச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சாக இருக்குது. வாங்க நம்ம இந்த சர்ச்சை வந்து மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. நம்ம வந்தாச்சு. நல்ல ஒரு பார்க்கிங் வசதி நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுற்றி பார்த்திங்களாக்க கடற்கரை தான் பாருங்கள். இந்த கடற்கரை வந்து நம்ம ராமநாதபுரத்தை நோக்கணும் சைடில் பார்த்த மாதிரியே உள்ள கடற்கரை. இது வந்து பார்த்திங்கனாக்க புதுசாக வந்து பவர் பிளான்ட் கட்டிக்கிறாங்க. இது வந்து பவர் பிளான்ட்டு புதுசாக கட்டிக்கிறாங்க. அங்கேருந்து வரும்போது திருச்செந்தூர்லேருந்து குலசேகரப்பட்டினத்தை தாண்டினவுடனே பார்த்திங்கனாக்க பெருசாக இருக்குது, மிக பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அழகாக வந்தவுடனே குளிக்கலாம். இது வந்து நம்ம அரியமான் பீச்சு, கடற்கரை இது போன்ற இடத்துக்குள்ள போயிட்டு அங்கே உள்ள கிளைமேட்டு சரியில்லை அல்லது குளிக்க முடியல அப்படின்னு சொன்னமாக்க இது வந்து கவலைப்பட வேணாம். மிகவும் அருமையாக இருக்குது. அழகான ஒரு அலைகள் வந்து ரொம்ப அமைதியாகவும் நல்லா சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து மீனவர்கள் மீன் பிடிக்க போகிற போட்டு படகுகளை இந்த இடத்துல நிறுத்திட்டு அவங்களோட வீடு அந்த பக்கம், மீனவர் குடியிருப்பு அந்த பகுதியில் அந்த பக்கம் இருக்குது. நமக்கு இந்த பகுதியில் நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக மிகவும் அருமையாக இருக்குது. வர்றவங்க வரலாம். நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நேரில் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து இதில் தெரிவிங்க, நான் தெரியப்படுத்திக்கிறேன், என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க, இது வந்து சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போனால் இது நம்ம இந்த சைடில் பார்த்தோம், இது வந்து வடக்கு பகுதி. அதே தென்பகுதியில் அந்த பாருங்கள், நம்ம திரும்புனா சென்டரில் வர்றது இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் சர்ச் இருக்குது. இதுவே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்பகுதிக்கு நம்ம போனோமாக்க எப்படி இருக்குது இந்த கடல் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, அடேங்கப்பா அருமையாக இருக்குங்க. இது பாருங்களேன், அலைகள் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. ஒரு ஆக்ரோஷமான ஒரு அலைகள் இருக்குது. இந்த பசங்கள்லாம் ஓடுறாங்க பாருங்கள், இங்கேருந்து ஓடுறாங்க அந்த பசங்கள்லாம். அடேங்கப்பா, அலைகளை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது. அதே மாதிரி காதலர்கள், ஃபேமிலிஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இந்த மாதிரி கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலமாக இத்தனை நாளாக நான் வந்து ஏன் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியலை. நிறையா தடவை நான் வந்திருக்கிறேன், திருச்செந்தூர் வந்திருக்கேன், கன்னியாகுமரி வந்திருக்கேன். இந்த இடத்த எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியலை. கண்டிப்பாக வராதவங்க வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடை கட்டிகிட்டு வந்துடலாம். நல்லா அருமையாக இருக்குது. இங்கே வந்து பக்கத்தில் மீன்லாம் பொரிச்சு கொடுக்குறாங்க. நல்ல கடைகள், சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ஆமாம், கார் வசதியோட. நல்ல அலைகள். உங்களுக்கு அலை அதிகமாக வேணுன்னா அந்த சைடில் போங்க. இதுவே அலைகள் வந்து கம்மியாக வேணும்னா, குறைவாக வேணும்னா லெஃப்ட் சைடில் வந்துடுங்க. இது பாருங்களேன், நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா நேராக வந்து லைட் ஹவுஸ் போவோமா, ஏத்தாப்பில் சர்ச்சை உள்ளே போய் பார்ப்போம். அந்த சர்ச்சை உள்ளே எப்படி இருக்குனுங்கிறத நான் உள்ளே பார்த்துட்டு அப்படியே போவோமே. லைட் ஹவுஸ் இருங்க வரேன். இது மேலே தான் போகணும்ல, இந்த ஆள்கள்லாம் நிற்கிறாங்க. எங்கிட்ட வழி இருந்து போய் பார்ப்போம். இது வந்து பின்பக்கமாக தான் இருக்குது. ஆமாம், சரி உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு வரோம். அப்படியே உள்ளே போனவுடனே அப்படியே அமைதியாக இருந்துச்சு, சாந்தமாக. அனைவரும் அவங்களுடைய இயேசுவை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருந்துட்டு, சரி
இங்கே இருக்கிறது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆமாங்க, வந்தாச்சு, வெளியில் வந்தாச்சு. இது வந்து பின்புறம், இது வந்து சர்ச்சுக்கு உள்ள பின்புறம். இது சைடில் அப்படியே மேலே போகிறோம். ஆஹா, ரேடார் இருக்குது. இது தாங்க போகிறோம். நம்ம சைடு வேலை அப்படி இறங்கி போனோமாக்க ஒரு மெயின் ரோடு வருது. அந்த ரோட்டில் போயிட்டு இது வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு பார்த்துக்கிறங்க. டைமிங்கு 3 to 5. இதுவே வந்து சனி ஞாயிறில் வந்தீங்களாக்க எப்போதும் ஃபுல் டைம் காலையில் 10 மணிக்கு திறக்கிறாங்க. இது வந்து மற்ற நாட்களில் வந்து திங்கட்கிழமை மட்டும் விடுமுறை. அதாவது இது வந்து உள்ளே வந்து பார்க் இருக்குது. இந்த பார்க்கும் அந்த மேலே இருக்கிற அந்த ராடர் கருவியும் அந்த டவர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு திங்கட்கிழமை விடுமுறை. ஞாபகம் வச்சுக்கிறீங்க, மண்டே ஹாலிடே. அதனால் திங்கட்கிழமை வந்து ஏமாந்துடாதீங்க, என்னடா அம்ஜித் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை வந்துடாதீங்க. சனி ஞாயிறு கண்டிப்பாக வந்தீங்களாக்க 10 to 5 வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸை பாருங்கள். இது வந்து மைல்ஸ் எல்லாமே போட்டிருக்குது. இந்த லைட்டு வந்து எவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கடலில் 25 மைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. அந்த வெளிச்சம் 25 நாட்டிக்கல் அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த வெளிச்சம் தெரியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் இந்த ஸ்டெப்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எப்படி ஒரு மோர் தென் ஒரு 80 to 100 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் தான் இருக்குது. ஒரு 80 படி இருக்குது. 80 to 100 படி. நான் வந்து சரியாக எண்ணலை, அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டேன். நான் போயிட்டேன், மேலே ஏறிட்டேன். அப்படியே உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு ஒரு பவர் சப்ளை வருது. அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. அப்படியே உள்ளே போய்கிட்டே இருப்போம். மேலே தான் போகுது, அப்படியே ஜல்லுன்னு மேலே போகுது பாருங்கள். ஆஹா, இது மேலே வேணாமா? ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. ரொம்ப கவனமாக ஏறணும். ரொம்ப கால் முடியாதவங்க, உயரம் ஹைட் ஏற முடியாதவங்க கண்டிப்பாக போகாதீங்க. இது வந்து என்னடான்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து லைட்டு. நம்ம மேலேருந்து பார்க்கும்போது லைட் ஹவுஸில் வந்து லைட்டு எரியுது எப்படி நம்ம தெரியுமா? நைட் நேரத்தில் பார்த்தீங்களாக்க நிறைய இடங்களில் கடற்கரை ஓரங்களில் இந்த கப்பலுக்கு அல்லது பார்டரில் மீன் பிடிக்க போகிறவங்க, நேவி இந்த மாதிரி வரும்போது நம்ம எல்லை இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்காக இந்த லைட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. இந்த லைட் ஹவுஸில் வந்து உள்ளதை வந்து காட்டக்கூடாது. இருந்தாலும் வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன், வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு காட்டுறேன். இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப நேரம் காட்ட முடியாது, அது சீக்ரெட்டு. அதனால் பார்த்துக்கிறீங்க. இப்போ வெளியில் வந்துட்டேன். ஆஹா, எவ்வளோ பிரம்மியமாக இருக்குது பாருங்க. அப்படியே காற்று ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு நல்ல ஒரு அருமையான காற்று. ஆஹா, இந்த பக்கம் சின்ன குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்குது, பெரியவங்க விளையாடுறாங்க. அழகான ஒரு பார்க்கு, நல்ல ஒரு பார்க்கு. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களாக்க 10 ரூபா தான் டிக்கெட் வாங்கினாங்க ஒரு ஆளுக்கு. பெர் பர்சன் 10 ரூபா தான் டிக்கெட் வாங்கினாங்க. இது வந்து ஜூன் மாதத்துலாம் திறந்துருக்காங்க. இந்த வருஷம் ஜூன் மாதம் தான் திறந்துருக்காங்களாம். முன்னாடி வந்து இந்த மாதிரி பார்க் வசதியெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுற்றுலாத்துறை மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து சுற்றுலா ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க. இது வந்து சுற்றுது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம நேவி கோஸ்ட் கார்டு கண்ட்ரோலுக்கு நம்ம நாட்டினுடைய எல்லை தெரியும் போது அவங்களுக்கு ரேடர் கருவி தேவைப்படுது. அந்த ரேடர் கருவிக்காக தான் அந்த டவர் வந்து வச்சுருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. மிகப்பெரிய விஷயம். இதில் தான் அந்த லைட்டு நைட்டில் வந்து அந்த தரையை விலக்கி சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு மேலே அந்த லைட்டு வந்து ஒளிரும். கலரு பச்சை, சிவப்பு அப்படிங்கிற மாதிரி, ஊதா அப்படிங்கிற மாதிரி வண்ணத்தில் உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். வெள்ளை அது போன்ற கலர் 4 கலரில் உங்களுக்கு வரும். இது வந்து எல்லையை வந்து காட்டுறதுக்காக தான் அந்த டவர் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சைடில் போவோம். அம்மா கொஞ்சம் லேஸ் நாட்டுக்கிறேன். அப்படியே போய்ட்டு பாருங்கள். இது வந்து கிழக்கு பகுதி. இந்த பற்றில இது வந்து கிழக்கு பகுதியில் உள்ள கடல். உண்மையிலேயே 3 கடலும் ஒன்றா சங்கமிக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப ஒரு தூரமாக இருக்குது. நல்ல அருமையாக இருக்குது. எல்லா பக்கமும் மணல். உண்மையிலேயே மணல் காடுங்கிறது, மணல் மேடுங்கிறது அப்படியே தெரியுது. மணல் காடு, மணல் மேடு, பாலைவனம். வாங்க பார்ப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க அதுக்குள்ளாட்டி முடிக்கிறது மனசே வரமாட்டேங்குதுங்க. பாருங்க, இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது, அங்கே நிப்பாட்டிட்டு அந்த சைட்லேயும் போகலாம். வாங்க, நல்லா அருமையாக இருக்குது. நீங்களும் குழந்தைகளோட பெரியவங்களோட சந்தோஷமாக ஒரு நாள் கழிக்கிறது இருந்தால் அந்த பக்கம் திருச்செந்தூர் ரோட்டில் கன்னியாகுமரி ரோட்டில் வந்தீங்கன்னாக்க இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஈவினிங் டைமாக இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். சாயங்காலம் 3 to 5 அப்படின்ற வரையில் இந்த லைட் ஹவுஸும் ஏறி பார்த்துக்கலாம். நல்லா அருமையாக இருக்குது. கார்டன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 5 மணிக்கு வந்ததுனால 5 மணிக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க, இதாங்க நம்மளோட சேனல். எதுவும் குறைகள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டவரை பாருங்களேன், பக்கத்தில் இருக்க மாதிரியே தெரியுது. எவ்வளோ தூரமாக இருக்குது தெரியுமா? எப்படி போனாலும் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், வாங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். அருமையாக இருக்குது. வாங்க, பாய்.